2 காலையில் எழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா சரியான மழை. இங்கே இப்போ நாங்கள் வந்து அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். இது பார்த்திங்கன்னா வால்பாறையிலேருந்து நம்ம அதிரம்பள்ளி போகிற, அதாவது கேரளாக்குள்ளே தான் இருக்க அந்த அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு. கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டருக்கு மேலே வரும். நம்ம டீப் ஃபாரஸ்ட் வழியாக தான் உள்ளே போக போகிறோம். காலையிலே பார்த்திங்கன்னா சரியான கிளைமேட்டு, ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. நாங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மழை பெஞ்சுன்னு தான் இருந்தது. அது மட்டும் இல்லை, போகிற வழியெல்லாம் ஒரே கொஞ்ச நேரம் மழை பெய்யுது, ரோடு ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போய் ஆகணுன்ற நிலைமை ஆயிடுச்சு. இருந்தாலும் இதை ரிட்டர்ன்லாம் போக முடியாது, நம்ம வந்ததே இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதனால் எந்த கிளைமேட் இருந்தாலும் எல்லாத்தையுமே ஆண்டவன் கொடுக்குற அன்பளிப்பாக நினச்சிக்கிட்டு எல்லாத்தையுமே சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுறதே வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா எப்படி சொல்கிறது, வண்டி எதுவுமே இருக்காது, எப்படா யானை வரும்னு சொல்லி கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், அதே நேரம் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த வாசல் கிட்ட நம்மளை ஃபஸ்ட்டு நம்மளை வெல்கம் பண்ணது இவங்க தான். ஸோ நம்ம கேரளாவில் ஃபஸ்ட்டு பார்த்த வாட்டர் ஃபால்ஸு இந்த சார்பா வாட்டர் ஃபால்ஸ்னு நினைக்கிறேன், அது கரெக்டாக எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. அந்த வாட்டர் ஃபால்ஸில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம். வாட்டர் நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் எந்த வாட்டர் ஃபால்ஸ்லையும் குளிக்க முடியாது இங்கே. இந்த ஃபாரஸ்ட் உள்ளே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ்லாம் குளிக்க அலோடு கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட்டு அதை பார்த்துட்டு வர மாதிரி மட்டும்தான் எல்லா செட்டப்பும் இருக்கும் அங்கே. அதேமாரி எங்கன்னா இந்த வழியில் ஃபாரஸ்ட்லலாம் ஒரு சிலர்லாம் நிறைய இடங்களில் தண்ணி போய் ஃபால்ஸ் மாரி போயிட்டு இருக்கும். ஒரு சிலர்லாம் கார் நிறுத்தி அங்கே எங்கெங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் குளிச்சுன்னு தான் இருந்தாங்க. ஆனால் என்னை கேட்டால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சேஃப்டி தான் முக்கியம். எப்போ யானை வரும், சிறுத்தை வரலாம் தெரியாது. இவங்க அது தெரியாமல் இல்லீகலாக கண்ட இடத்துல எகிரி குச்சிடுறாங்க. ஃபைனலாக ஒரு வழியாக நாங்கள் அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய இது ஆறு, இதிலேருந்து தான் இங்கேருந்து தான் அருவி கீழே வந்து கொட்டும். ஆக்சுவலாக இந்த இடத்துல மட்டும் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, தண்ணி கம்மியாக, அதாவது குறைவாக தண்ணி ஓடுறப்போ மட்டும் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா கீழே ஃபால்ஸில் வந்து அங்கே அலோடு கிடையாது, அதனால் மேலே மட்டும் அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் தண்ணி கம்மியாக போகிற நேரம் மட்டும். நம்ம ஆள் ஒருத்தர் வந்து கால் முடியாதனால காலையாக உட்காந்து இருக்காரு. நம்ம கொண்டு வந்து கீழே வந்துருக்கோம். சொல்றா கிளி, அதே நம்ம நண்பர் கால் அடிப்பட்டு ஒருத்தரை விட்டுட்டு வந்துட்டோம், அதனால் வர முடியும். இந்த அதிரம்பள்ளி ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. தண்ணியெல்லாம் நல்லா வருது. நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரியல, அதில் கேட்ட வரைக்கும் கேளுங்க, வீடியோ மட்டும் பாருங்கள்.
ஓகே பாய். இந்த ட்ரிப்பு எனக்கு தெரிஞ்சு இதோட நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இதோட பார்ப்போம், அடுத்த வீடியோ நல்ல வீடியோ தானே இருந்துச்சுன்னா பார்ப்போம். அப்படியே நடப்போம். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அடுத்த ட்ரிப்பு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்படிதான் சொல்லு, நாம தான் சொல்லு. நாம தான் இனிமேல் போகிறப்போ பார்த்தீங்கன்னா வழியில் யானையெல்லாம் பார்த்தோம். ஸோ அப்போ எடுத்த கிளிப்பு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குரூப் வந்துருந்தாங்க. ரொம்பலாம் கொஞ்சம் கோளாறான குரூப்பு போல். மொத்தம் மட்டும்தான் கிட்ட போய் வீடியோ எடுக்க போகிறோன்னு போயிட்டு இருந்தான். எல்லோரும் கூப்பிட்டாங்க, ஆனால் பண்ண கேட்டவங்க போயிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அது இதுமாரி போகிறது அப்புறம் எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்லுவாங்க சொல்லுங்கள். அப்புறம் அந்த வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த சோலையார் டேமை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இன்னும் நிறையல. மேபி டிசம்பர் மாதம்லாம் முடிஞ்ச பிறகு தண்ணி ஃபுல்லாக ஆகும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் ஆனால் அந்த டேம் ஃபுல்லாகி அதில் தண்ணி வரதை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ முடிஞ்சால் அதையும் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். அது ஒன்று மட்டும் தான் சரியாக பார்க்கல நாங்கள்.